தண்ணீரை கடந்தே சோதனையை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். சொல்லுங்க. தண்ணீரை கடந்தே சோதனையை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நல்ல கைத்தட்டி பாட போறோம். ரெடி? 1 2 3 4. தண்ணீரை கடந்தே சோதனையை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தே சோதனையை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தலைக்கு மேல கைதடி. நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. சொல்லுங்க. இதுவரை குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. ஆபத்து நாளிலே அனுகூலமான துணையுமானே. நன்றி ஐயா. சொல்லுங்க. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா. துணையுமானீரே. நன்றி 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 ஐயா உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சந்தோஷமா கைதடி சொல்லலாமா? இதுவரை நடத்தி. ஆமென். மகிழ்வை உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர். நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்களா? உம்மை உயர்த்துவேன். உம்மை நன்றி நன்றி ஐயா உம்மை இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர். நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர். சொல்லுங்களா? நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர். கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தி. சந்தோஷமா கைதடி சொல்லாமா? நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. 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 சொல்லு. நன்றி 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 ஐயா உம்மை. சந்தோஷமா கைதடி சொல்வீங்களா? நன்றி 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 ஐயா உம்மை
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனையை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. சொல்லுங்க, தண்ணீரை மதிலை தாண்டினேன். நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி 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 ஐயா. இன்னும் ஆசையா சொல்லுங்க, நன்றி 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 ஐயா. உம்மை நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி. சொல்லணும் சொல்லணும், உக்கரம் நீட்டி ஆசீர்வாதித்து எல்லையை பெருக்கி நீர் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி நன்றி ஆமே நாவே உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே. எல்லா தலைக்கு மேல கைது. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடு இயேசுவே. நன்றி நன்றி உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. கமா நன்றி சொல்லலாமா? நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் சொல்லுங்க. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காதீங்க. இங்க நிறைய பேர் வரலையேன்னு பார்க்காதீங்க. எதையுமே பார்க்காதீங்க. நான் சொல்லித்தரேன் ஒரே ஒரு விஷயம். ஆண்டவரை பாருங்க. ஆமென். உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமை. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. இன்னும் கூட டெம்போ வச்சுக்கலாம். நல்லா கை தட்டி சொல்லுங்க, பரிசுத்தரே. நல்லா கை தட்டி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சொல்லுங்களா? பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை உயர்த்துவதால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் உம்மை உயர்த்துவதால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே உம்மை உயர்த்துவதே. சொல்லுங்க. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதா ஐயா. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தி
ஆமென். நான் நல்ல சந்தோஷமா, ஏன்னா என் ஆண்டவர் என் வாழ்க்கைய புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு. I have gone through so many things. என் வாழ்க்கையில நான் அநேக காரியங்களை கடந்து போனேன். ஆமென். ஏன் உடன்படிக்கை பெட்டியின் முன்னாடி தாவீது அந்த ஆட்டம் போட்டு போனான்? he was a king. அவன் ஒரு ராஜாங்க. அவனோடது தான் அந்த பிரைடு. ஆனா உடன்படிக்கை பெட்டியின் முன்னாடி ஆடுறான். எங்க நான் ட்ரெஸ் அவுந்து அம்மனமா அவர் வரைக்கும் ஆடுறான். அவன் பார்த்ததெல்லாம் இந்த உடன்படிக்கை பெட்டிய. ஆமென், ஆமென். அவன் தான் பொண்டாட்டி என்ன நினைப்பா, என் மாமனார் என்ன நினைப்பா, என் நாட்டு மக்கள் இதுக்கப்புறம் என்ன மதிப்பாங்க. அவருக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் உங்களை அப்படி பாவிக்கிறீங்களோ, என் ஆண்டவரை தாண்டி தான் என் எதுனாலுமே என்ன டச் பண்ண நினைக்கிறீங்களோ, உங்களால அட்டென்ஷன்ல நின்று ஆராதிக்க முடியாது. come on, ready, 1 2 3 4. நல்லா கை தட்டி கை தட்டி. come on, பரிசுத்தரே. கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட எல்லாம் சொல்லலாமா? ஓ புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைதனை மகிமைதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. சொல்லுங்க. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. எங்கள் விசுவாச கேடகம். நம்பினோ நன்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோ நன்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு. சொல்லுங்க. நம்பினோ 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 நன்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உங்க மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உங்க கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உங்க மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேல். உம்மை உயர்த்து. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீர் என்றும் ராஜா. சொல்லுங்க. பரிசுத்தரே நான் நீலத்தில் உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை என்னில் குறைவே இல்லை, உம்மை தோல்வி இல்லை. அல்லேலூயா ஹே அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லலாமா? உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்து. ஓ ஊழிய எல்லைகள் விரிவாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர்.
வாக்கினை நிறைவேற்றி நீர் அறியாத ஜாதியை நீர் தந்த வாக்கினை உம்மன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன் உங்க மகிமைதனை தினம் நான் ருசிவேன் உங்க கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன் உங்க Are you ready? தலைக்கு மேல கை தட்டி ஹே அல்லேலூயா 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 உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா உம்மை உயர்த்துவது சுந்தரே எங்கள் இயேசு தேவா நானிலத்தில் நீர் என்றும் ராஜா பரிசுத்தரே ஆமா உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை உம்மை உயர்த்துவது என்னில் குறைவே இல்லை உம்மை பாடுவதால் என்னில் உம்மை உயர்த்துவதால் குறைவே இல்லை Hallelujah, hey, hallelujah, hallelujah, hallelujah. உம்மை உயர்த்துவதே என் நோக்கமையா உம்மை பாடுவது உம்மை உயர்த்துவதே உம்மை பாடுவதே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன் அன்பை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் அன்பையே நம்பியிருப்பேன் நீர்தானே என் துணையானீர் என் கேடகமும் மாறி நீர்தானே என் துணையானீர் என் கேடகம் சொல்லுங்க நீர்தானே நீர்தானே என் துணையானீர் என் கேடகமும் மாறீர் நீர்தானே நீர்தானே தலை மேல கை வச்சு சொல்லுங்க என்னை நினைத்தவரே என்னை ஆசீர்வதித்தவரே என்னை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன்
Hallelujah, துதி உமக்கே. Come on, here we go. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். சொல்லுங்க. அரக்கன் கோலியாத்தை காலிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர் மேலே 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 மேலே. அரக்கன் சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. Hallelujah, 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 oh hallelujah, hallelujah, துதி உமக்கே. Hallelujah, சொல்லுங்க. Hallelujah, hallelujah, உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர். நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர். நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர். நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர். நிரந்தரமாய். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. சொல்லுங்க. Glory, glory, glory. Oh, hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, oh hallelujah, துதி உமக்கே. Shabaladiarana mashakaraduna malaradere momosheke. உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே துதி. கையை உயர்த்தி ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே, எங்களை அற்புதமாக்கிய இயேசுவே. எல்லா கனமும் செலுத்திடுவே, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரையோ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே, என்னை அற்புதமாக்கிய. சொல்லுங்க. எல்லா புகழும் கனமும் செலு எல்லா மேலும் உயர்ந்தவர். ஆயுள் முழுவதும் அற்புதமாக்கிய இயேசு. எல்லா புகழும் கனமும் செலுத்திடும், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவர். நிகரே இல்லா தேவன், நிகரில்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கம் செய்யும் தகப்பன், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நீர். நிகரே இல்லாத தேவன் நீர். கையை உயர்த்தி விவரிக்க முடியா பூரண அழகை
வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. சொல்லுங்க, விவரிக்க முடியாத, விவரிக்க பூரண அழகை வர்ணிக்க ஆராய்ந்து முடியா புகழ்ந்தாலும் போதவில்லை. கையை உயர்த்தி, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைப்பாலே உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே, சொல்லுங்க, பூரண அழகே. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். சொல்லு, கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன். ஓ, உங்க கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. சொல்லுங்களா, உங்க கிருபைக்கு உதாரணமாக நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவர். ஓ, உம்மை நம்பி ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு. குப்பையில் பிறந்து கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் கிருபையாலே அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உங்க கிருபைக்கு உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீர். உங்க கிருபைக்கு உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றி விட்டீர். கையை உயர்த்தி, ஏலீரே போதுமானவரே, எம் தேவையிலும் அதிகமானவரே, நீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. ஏமாற்றம், ஏமாந்து ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி சொல்லு, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சொல்றீங்களா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும்
என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. எபினேசரே, எபினேசர் சொல்லுங்க. இந்நாள் வரை சுமந்தவரே எபினேஸ். அப்படியே உட்கார்ந்து பாடுங்க. எபினேசரே என் நினைவாய் நன்றி நன்றி நன்றி. கரெக்டா இருக்க? இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல காத்தீரே. சொல்லுங்க. ஒன்றுமே இல்லாமல் துவங்கிய என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. ஒன்றுமே இல்லாமல், ஒன்றுமே ஒரு தீமையை நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. சொல்லுங்க. ஒரு தீமையை நினைக்காத ஒரு தகப்பன், இருதயத்தில் சொல்றீங்களா? எபினேசரே, எபினேஸ் இந்நாள் வரை சுமந்தவரே. ஓ என் நினைவாய் நன்றி நன்றி நன்றி. என்னை கருவோல சுமந்தீரே. நன்றி சொல்லாமா? நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கிய. ஆசையா சொல்வீங்களா? அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கிய. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே. நீ நடத்திடும் விதங்களை ஒரு பூரண எபினேசரே, எபினேசரே இந்நாள் வரை என்னை சுமந்தவர். எபினேசரே, எபினேசரே என் நினைவாய் இருப்ப. கையை உயர்த்தி சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஆசையா சொல்லிங்களா? கருபோல சுமந்தீரே.
ஞானிகள் மத்தி பைத்தியம் என்னையும் அழைத்தது. எல்லாம் சரி. நான் இதற்கா இது கிருபையே, இது கிருபையே, வேறொன்றும் நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, இது கிருபையே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி. நன்றி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, எங்களை மறவாமல், எங்களை மறவா நினைத்தீரையா. மனதார மனதார நன்றி. என் குடும்பத்தை எங்களை மறவாமல், மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை, என் பிள்ளைய நினைச்சீங்களேப்பா, இதுவரை நடத்தி நீரே. இரவும் பகலும், இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி கோடி கோடி ஐயா. நன்றி நன்றி கோடி கோடி. நன்றி சொல்லலாமா? நன்றி 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 கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. So I'm really happy today. உங்களை எல்லாம் இங்கே பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. மீண்டும் நான் சொன்னதுவே சொல்லுகிறீங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க. ஹலோ, கையை பிடிச்சி சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. ஆமாம், பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிட்டிங்களா? என்னையா பாக்கிய பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க கொடுத்து வச்சவங்க. எதுக்கு உன் சர்வீஸ்க்கு வந்ததுக்காக்கும் அப்படின்றீங்களா? ஆமா, நீங்க கொடுத்து வச்சவங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். நான் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுற போது ரொம்ப அநேகர் அழைக்கல. எனக்கு தெரியும் கூட்டத்தை எப்படி கொண்டு வர்றதுன்னு அப்படின்னு. ஆமென். என்னோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஆல், என்னோட இதெல்லாம் வந்து கூட்டம் கிடையாது. ஒன் வேல்யூம் கொஞ்சம் யூஸ் பண்ணி செக் ஒன் செக் செக். ஓகே. என்னோட நோக்கம் எல்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள். அது என்னோட நோக்கமே கிடையாது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவன். ஆமென் ஆமென். இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்க வந்த மாதிரியே திரும்பி போறது இல்லை. ஆமென். அதுக்கு ஆவியானவர் கேரண்டி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். எங்களை குறித்து அதிக காரியம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மூஞ்சி தான். ஆமென்.
புதுசாக வந்தவங்க பெருசாக நிறைய பேர் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் சொல்ல வேண்டிய சில முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். இந்த ஈவினிங் சர்வீஸை இந்த மாதிரி ஒரு ஆராதனை ஏன் துவங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, என்னோட எண்ணம் எல்லாம் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நிறைய ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், பொள்ளாச்சியில் சபை வச்சுருந்தேன். ஊழியத்திற்காகவே எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஊழியத்திலேயே தான் இருக்கிறேன். ஊழியத்தில் ஊறி போய் கிடக்கிறேன் பாருங்க. ஊழியத்திலே ஊறி போய் கிடந்தேன். ரைட். ஸோ பைபிள் காலேஜும் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, மொத்தம் ஏகப்பட்ட வருஷம் பைபிள் காலேஜ்லேயே போச்சு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டிப்ளமோ இன் கிறிஸ்டின் எஜுகேஷனு, பேச்சுலர் இன் தியாலஜி, மாஸ்டர் இன் டிவினிட்டின்னு மாஸ்டர்ஸ் வரைக்கும் பைபிள் காலேஜ் போச்சு. இந்த பைபிள் காலேஜ் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு, நாலேஜ் கொடுத்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நிறைய மனிதர்களை பற்றி கற்றுக்கொண்டேன், நிறைய சரித்திரங்களை கற்றுக்கொண்டேன், நிறைய விதமான முறைகளை கற்றுக்கொண்டேன். பைபிளில் எத்தனை வகையாக அதை பிரிக்கிறாங்க, ரொம்ப ஆழமாக டீட்டெயில்ஸாக நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். பட் நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமும் எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ கேன் டீச் இட், நான் அதை போதிக்க முடியும், உங்களிடத்தில் சொல்லி கொடுக்க முடியும். ஆனால் அதனால் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி பெரிய பிரயோஜனம் எதுவுமே இல்லை. வேதத்தின் வெளிப்பாடுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆமேன், ஆமேன். அநேக நேரங்களில் நம்மளுக்கு வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் ரொம்ப குறைவாக தான் புரியுது. இந்த ஸ்பீக்கர் எனக்கு நேரம் திருப்பிடு. வேதத்தின் வெளிப்பாடுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப நேரம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. we all know the stories. நம்மளுக்கு எல்லாமே கதைகள் தெரியும். ஆபிரகாம் கதை தெரியும், ஈசாக்கு கதை தெரியும், நோவா கதை தெரியும். யாருக்கா தெரியாமல் இருக்கா? எல்லா கதையும் தெரியுமா? ஓரளவுக்கு எல்லா கதையுமே தெரியும், இல்லையா? இல்லையா? டுவர்ட்ஸ் மீ. அப்ப எல்லா கதையும் தெரிஞ்ச நம்மளுக்கு ஆண்டவரே என்ன ஆபிரகாமை போல விசுவாசம் உள்ளவனா மாத்துங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ரைட். ஆண்டவரே என்ன நோவா போல கத்தர், நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உத்தமன்னாரு, நீதிமான்னாரு, இல்லையா? நோவாவோ போல என் குடும்பமோ நீதிமானா இருக்கணும். என்ன சிஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரே? அவர் நோவாவும் குடிச்சாரே, நீ தான் கேட்டிய நோவா மாதிரி வேணும்னுட்டு. சரி, அப்போ ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்லணும், நான் எஸ்தரை போல இருக்கணும். ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, நான் நானாகவே வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். யோவானை போல் நோவாவை போல் எஸ்தரை போல் எதையும் செய்ய வேண்டாம். எஸ்தர் செய்யறதை செய்யட்டும். ஆனா யாருமே ஆண்டவரை உண்மை போல நான் விசுவாசிக்க வேண்டும் சொல்றது இல்லை. நீர் பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தீரோ அது மாதிரி நானும் கீழ்ப்படின்னு சொல்றது இல்லை. உண்மை மாதிரி என்ன மாத்தணும் சொல்றது இல்லை. நான் இயேசுவின் வாழ்க்கையை வாழணும்னு யாரும் ஆசைப்படுறதில்லை. எல்லாருக்கும் ஈசாக்கை போல 100 மடங்கு வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே யோசேப்பை போல பரிசுத்தம் உள்ளவனா என்ன மாத்த ஆண்டவரே. எவ்ரிஒன் ஹேட் a problem. வேதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்துச்சு. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம், இல்லையா? we are celebrating him. நீங்களாம் நினைச்சுக்கிறோம், நம்ம நிறைய நேரம் நினைச்சுக்கிறோம் ஆபிரகாம் எங்க விசுவாசத்தின் தகப்பன். என்னமோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி போனோம், நம்ம சர்ச்சுக்கு வந்து நின்ற மாதிரி, நம்மளுக்கு பாஸ்டர் இருந்த மாதிரி ஆபிரகாம், மூத்த ஊழியக்காரர் மாதிரி நம்மளுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆபிரகாம் அவர் எங்களுடைய விசுவாசத்தின் தகப்பன். we are claiming. பட் இன்னைக்கும் ஆபிரகாமுடைய கல்லறை ஒரு மசூதியா தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உண்மைக்குன்னு சொல்றேன். ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவங்க கல்லறை எல்லாம் முஸ்லிம் மசூதியா இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் சொல்றான் அவர் எங்கள் மூதாதையர் ஆபிரகாம், அவர் இப்ராஹிம். ஆமென். நீங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போய் கூகுள் பண்ணுங்க. the tomb of Abraham, the death place of Isaac, மோசஸ் அப்படிலாம் போட்டு பாருங்க. இவங்க எல்லாம் மோசே, மூசா நபி, இவர்களெல்லாம் நபிகள் லிஸ்ட்ல வந்து இவங்களெல்லாம் முஸ்லிம்ஸ். they are having it, அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ நீ படிச்சுன்னுக்கிற ஆபிரகாம் உன்னோட சொந்தமாகி இருக்கிற பெரியப்பா சித்தப்பா மாதிரி ஆபிரகாம் 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 இருக்கிற ஆபிரகாமே நம்ம ஒரு சர்ச்சு இல்லை. ஆபிரகாம் சித்தடத்தில் மசூதி தான் இருக்குது. புரியுதா? இங்கே நாம் சொந்தம் கொண்டாட இவங்களெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க, எக்ஸாம்பிளை தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைப்பேன்.
எனக்கு பிடிச்சிச்சுன்னா எவ்வளோ தூரம்னாலும் நான் அதை கற்றுக்குவேன். ஆமேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கதைகளை மட்டுமே கேட்டு பழகிட்டோம். மெசேஜ்னா அதில் ஒரு கதை இருக்கணும், மெசேஜ்னா அப்படி ஒரு நிறையா சொல்லணும், நிறையா சாப்டர் அப்படியே படம் பார்க்குற மாதிரி போகணும். நீ கதை தான் கேட்கணுன்னா கேட்குற மாதிரி கதை நிறையா இருக்குது வெளியவும். அதுக்கும் இதுக்கும் உனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இதில் நீ கதை கேட்டு ஆண்டவரே என்ன அவனை மாதிரி மாற்றும், ஆண்டவரே என்ன இவனை மாதிரி. ஒரு கட்டத்தில் அந்த கதைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நீ படிக்காதன்னு நான் சொல்லித்தர விரும்பல, படிங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நடந்தவைகள் எக்ஸாம்பிள் அவ்வளோதானே தவிர அதுவாக நான் மாறணும்னு அவசியம் கிடையாது. ஆபிரகாம் ஒரு ஆண்டவரின் கூப்பிட்டா, நீ அப்பான்னு கூப்பிடுற. There is a difference between you and Abraham. Amen. Amen. இப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் அவர் ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க, அவருக்கு ஒவ்வொரு நாமங்கள் கொடுத்தாங்க. இப்போ நம்மளும் அதேவே சொல்கிறோம், யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே, சுகம் தரும் தெய்வமே, அப்படி இப்படி நிறைய சொல்லிக்கினே இருக்கிறோம். பட் இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் எங்காவது பார்த்துருக்கிறீங்களா? யெகோவா ராஃபா அவர் சுகம் தரும் தெய்வம் இல்லை. ஆகார் சொல்கிறான், நீர் என்னை காண்கிற தேவன், பீர் லஹாய் ரோஹின்னு சொல்ற. இப்போ ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை வச்சு அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. புரியுதா? இந்த நாமங்கள் மனிதர்கள் கடவுளுக்காக கொடுத்தாங்க. அவர் இப்படிப்பட்டவர். எல் ஷடாய் அப்படின்னு என்ன தெரியுமா? அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். எல் ஷடாய்ங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னா 1000 மார்பகங்களை கொண்ட தாய்னு அர்த்தம். ஆமேன், ஆமேன். அது நல்ல அர்த்தம், தவறான இதில் கண்ணோட்டத்தில் பார்க்காம இப்படி பாருங்க. அத்தனை பேரை தேற்றுறதுக்கு ஆமேன் ஒரு தாய், அவன் குழந்தைய அவனால் மட்டும்தான் தேற்ற முடியும். வேற யார் கொஞ்ச நாள் விளையாட்டு காமிச்சாலும் அந்த தாய் மட்டும்தான் அந்த குழந்தைய அமைதிப்படுத்தி தூங்க வைக்க முடியும். அப்பா என்ன காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, the mother can comfort the children. அப்போ 1000 தாய்க்கு சமமானவர் எல் ஷடாய் அப்படின்னா. ஆமேன், ஆமேன். அது ஹீப்ரூலேருந்து டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னா 1000 மார்பகங்களை கொண்ட தாய், 1000 தாய்க்கு சமம். ஒரு அம்மா நம்மளை தேட்டுறதுக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிறோம், 1000 அம்மா நம்மளை தேட்டுனா எப்படி இருக்கும் இல்லையா? அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாமங்களையும் ஒவ்வொரு சீசனில் அவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவர் இயேசு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் யெகோவா தேவனே நீ கூப்பிடு, இப்படி கூப்பிடு, அப்படி கூப்பிடுன்னு ஆண்டவரை சொல்லலை. அவர் என்ன செஞ்சாருன்னா வர்றா, ஆமேன், நல்லா கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களே. இதெல்லாம் சொல்லாம நடக்குது. இப்ப சத்தியத்துக்கும் சொல்றேன், நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கு. ஓகே, ஐ பிளஸ் யூ, ஐ பிளஸ் திஸ் சீட். இந்த காணிக்கை நீங்க கொடுத்த விதை உங்களுக்கான வெளிப்பாடுகளை உங்களை பெற்றெடுக்க செய்யும். ஆமென், ஆமென். கம் ஆன், லிசன். அப்போ அவர் இப்படிப்பட்ட ஒரு தாயாக தந்தையாக இருக்க இயேசு கிறிஸ்து வந்து அவர் என்னை யெகோவா ராஃபான்னு கூப்பிடுப்பா, அவரை நாங்கள் என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னு சீசர் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பிதாவே 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 பிதாவே. பிதாவேனா அப்பாவே, ஃபாதர். இங்கிலீஷில் அழகாக போட்டிருக்கும் ஃபாதர். கால் ஹிம் as a father. சீசர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாமல் இயேசு கூட சுற்றி இருந்தாங்க. நீங்கள்லாம் என் சர்ச்சில் இருக்கிறீங்க, மெம்பர்ஸாக இருக்கிறீங்க, இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? இயேசு யாருன்னு தெரியாதா? பாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து இப்போ ஏஞ்சி வந்து கேட்குற பியோலா வந்து ஏஞ்சி கேட்குறா, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன். நான் ஏய், பிறந்ததுலேருந்து நீ ஆண்டவருக்குள்ளேயே இருக்கிற, இவ்வளோ ஜெபம் பண்ணிக்கிற, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிக்கிறேன்னா புதுசாக கேட்குறேன். சீசருங்க புதுசாக கேட்டாங்க, ஆண்டவர் இடத்துல எப்படி ஜெபம் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற இயேசுவின் பிதாவேன்னு சொல்லி தரல, எங்கள் பிதாதே, மை ஹெவன்லி ஃபாதர், ஆர் ஹெவன்லி ஃபாதர், thy kingdom come down, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து வரைக்கும் இத்தனை நாமங்கள் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அப்பான்ற ஒரே வார்த்தையில சகலத்தையும் அதுக்குள்ளாக வச்சு அடக்கினார். அந்த அப்பான்னு கூப்பிடுற வார்த்தையிலேயே சுகத்தை தரும் தெய்வமாக இருக்கிறார். அப்பான்னு கூப்பிட வார்த்தையிலேயே கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுற சமாதானத்தை தரும் தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு கிறிஸ்துவினுடைய ஆவி அவசியமாக இருக்கிறது. ஓகே, why am I telling all this? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த சாயங்கால ஆராதனை இதற்காக துவங்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.
ஏன்னா காலையில் ஆராதனையில் இருக்கும்போது காலையில் மெயின் சர்வீஸ் அப்படின்றதுனால நம்மளுக்கு அதில் சாட்சி பகுதி இருக்கும், குழந்தைங்க வசனம் சொல்லுவாங்க, காணிக்கை பகுதி, இங்கேயும் காணிக்கை பகுதி இருக்கு, பயப்படாதீங்க. ஒவ்வொரு காரியமாக நம்ம நிறைய நேரங்கள் ஆராதனைக்காகவும் வார்த்தைக்காகவும் மட்டுமே செலவு பண்ண முடியாது. அறிவிப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ அதனால சாயங்காலத்தில் வெறும் வெளிப்பாடுகளை குறித்து இது ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி போகும். நான் இதில் வந்திருக்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன், என்கரேஜ் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து வரும்படியாக உங்களை நான் அன்பாக ஒரு ஊழியக்காரனாக, ஒரு சகோதரனாக உங்களை நான் அழைக்கிறேன். ஆமென். இந்த விஷன் எங்களுக்கு வந்தப்போ இதை நாங்கள் செய்யணுன்றப்போ நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். பெங்களூரில் சர்ச் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கோயம்புத்தூர் மெயின் சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆமென். தாங்க இன்னும் கொஞ்சம் வேல்யூம் வச்சுக்கோ. ஆசை இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே, இந்த மாதிரி வர்ஷிப்பும் இந்த மாதிரி வார்த்தைகளும் சிட்டிக்குள்ளே போனால் ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாம், நிறைய க்ரௌடை கொண்டு வந்துடலாம் இல்லையா? ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? சிட்டிக்குள்ளே நான் இல்லை, வேற யார் ஆரம்பித்தாலும் கூட்டம் வரும். ஆமென். ஒரு பெரிய கூட்ட ஜனங்க இருக்கிற இடத்துல ஒரு பொட்டி கடையை போட்டால் எல்லாரும் இந்த பொட்டி கடைக்கு வருவாங்க. கரெக்டா? அப்படி இருக்கணும்னு நான் விரும்பலை. ஆமென். ஆமென். எல்லோரும் ஆமென் வரட்டுமே. ஆனால் வசனம் எனக்கு என்ன சொல்லுது? ஏசாயா 60:3 வசனம் என்ன சொல்லுது? நான் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜனங்களும் ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். If you carry the light, லைட்னா கர்த்தருடைய வார்த்தை, வெளிச்சம்னா என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென். நானே மெய்யான ஒளியாக இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இந்த ஒளிங்கிறது வார்த்தை. அதில் வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாகிறது. அவர் ஒளியாக இருக்கிறாருன்னா அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறாருன்னா ஒளியாக இருக்கிறார். இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே ஜனங்க கடந்து நடந்து வருவார்கள். ஆமென். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பைபிள் காலேஜ் படிக்கிற டைமில் மேங்களூரில் ஒரு மிஷன் கேம்புக்காக நாங்கள் போயிருந்தோம். கோவா போயிருந்தோம். கோவா போயிட்டு மேங்களூரில் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மேங்களூர் மகாராஷ்டிரா கிட்ட. அப்போது ஒரு காடு, சுற்றிலும் நிறைய மரம். அந்த காட்டுக்குள்ளே பஸ் வசதி இல்லை. நாங்கள் ஒரு பெரிய பஸ்ஸு போயிருந்தோம். அந்த பஸ்ஸை மெயின் ரோட்டில் நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நடக்கணும் 3 கிலோமீட்டர். ஓகேங்களா? 3 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்கள்லாம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி எங்கள் பைபிள் காலேஜ்லேருந்து ஒரு 20-30 பசங்க பொண்ணுங்க எல்லாம் பேக்கை மாட்டின்னு நடந்து போகிறோம். எப்பா எங்கடா இவ்வளோ தூரம்? வனாந்திரம். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போயிட்டிங்கன்னா மிருகங்கள் நடமாட்டம் இருக்கும். டேஞ்சரஸான ஒரு இடம். நடு காட்டுக்குள்ளே ஒரு டென்ட் போட்டிருக்கிறாங்க. ஓகே. பாஸ்டர்மா, ஒரு பொண்ணு. அந்த குழந்தை பேர் ரேமா. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, ரேமா. சரி. அப்போ பாருங்க, கன்னடா சர்ச். அந்த பாஸ்டர் கன்னடத்தில் பிரசங்கம் பண்ணுவார். அவங்க ஒய்ஃப் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. நம்ம சர்ச் அளவுக்கு தான், நம்ம சர்ச்சாவது மூடி இருக்கு, அது சைடெல்லாம் ஓப்பன், காற்று வந்துச்சுன்னா வரும் உள்ளார. அந்த மாதிரி ஒரு சர்ச்சு. பாஸ்டரும் அப்படியே ஆஹா ஓஹோன்னு பெரிய பணக்காரரோ இல்லையோ கிடையாது. சிட்டியிலேருந்து 400 கிலோமீட்டர் அவுட்டர் காடு பாங்காட்டுக்குள்ள ஒரு குடும்பம் ஊழியம் செய்து சபை வச்சிருக்குது. அந்த சண்டே சர்வீஸில் நாங்களாம் அட்டன் பண்ணுறதுக்காக போய்க்கிறோம். 3 நாள் அங்கே நாங்கள் தங்குறோம். எங்கள் காலேஜ் பிரின்சிபல், டீன் எல்லாம் சேர்ந்து பைபிள் காலேஜ்லேருந்து ட்ரிப்பு போயிருக்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு நான் நினச்சேன், நம்ம 30 பேர் வந்துக்கிறோம், அவங்களில் எப்படியும் 10-20 பேர் வருவாங்க. இன்னைக்கு பாஸ்டருக்கு கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஊழியக்காரன் தானே, நம்மளுக்கு தெரியும் தானே, பாஸ்டருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படி நான் நினச்சா, சாட்டர்டே நைட்டு நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பாஸ்டர் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, நல்லா தூங்குங்க, சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லோரும் லைனாக குளிச்சிருங்க. சர்வீஸ் 9 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஃபுட்டு நாங்கள் கொடுத்துட்றோம். 8 மணிக்கு கொடுத்துட்றோம். 8:30 மணிக்கு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 8:30 மணிக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து வார்த்தையை கேட்கலாம். 9 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா எங்கள் ஆளுங்களே சர்ச்சை நிரப்பிடுவாங்க. எத்தனை விசுவாசி வரும்? நான் கேட்டேன், உடனே கேட்டேன். அப்போ எனக்கு 17-18 வயசு. கேட்டேன், எத்தனை விசுவாசி வராங்க இந்த காட்டுக்குள்ளே? அவர் சொன்னார், ஏறக்குறைய ஒரு 700 பேர் வராங்க. ஆமென், ஆமென். அங்கே கீபோர்டு இல்லை, கிட்டாரிஸ்ட், மியூசிஷியன்ஸ் டீம் இல்லை, நல்ல ஒரு சர்ச் இல்லை, சேஃப்டியான சர்ச் இல்லை, மிருகங்கள் எப்போ வேணாலும் வரும், பாங்காட்டுக்குள்ள சர்ச்.
நான் நினைச்சேன் 700 விசுவாசிகளா, இந்த மலைவாழ் மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க போலன்னு. வரவெல்லாம் பென்ஸ் BMW கோட்டு சுட்டு போட்டு வந்து உட்காந்து செய்தி கேட்கிற காட்டுக்குள்ள. ஆமென். இயேசு எங்க பிறந்தாரு? பெத்லஹேம் ஊரினிலே மாட்டு தொழுவத்திலே. எல்லாம் மறந்துட்டீங்களா? பெத்லஹேம்ல ஆண்டவர் பிறந்தாரு. பெத்லஹேம் வாஸ் a city, center of the city. கரெக்ட்டா? சிட்டிக்குள்ள பிறந்து சிட்டிக்குள்ள வாழ்ந்த இயேசுவா இருந்தாலும் வார்த்தை இருந்துச்சுன்னா யோவான் ஸ்நானகனை தேடி யோர்தான் வனாந்தரத்துக்கு தான் வரணும். கமான், கையை தட்டி. புரிஞ்சுதா? இயேசு நினைச்சிருந்தா யோவான பெத்லகேமுக்கு வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துன்னு போன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை கேட்கறதுக்காக இயேசு போகிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். பிதாவின் சித்தம் யோவான் கிட்ட முட்டி போட்டு ஞானஸ்தானம் பெறதா இருந்தாலும் இயேசு கீழ்ப்படிந்தார். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன், நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். அப்போ சிட்டிக்குள்ள சர்ச் இருந்தா தான் பாஸ்டர் உங்களுக்கு கூட்டம் வரும். நல்ல ட்ரம்ஸ் போட்டிங்கன்னா தான் கூட்டம் வரும். நல்ல நான் மியூசிஷியனை வச்சுக்கிட்டது நான் நிம்மதியாக இப்படி இன்னைக்கு எவ்வளோ நல்லா வர்ஷிப் பண்ண முடிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. bless you மா. the all blessings comes to you. amen. கை தட்டலாமா தம்பி விஷாலுக்காக? ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ இதெல்லாம் இருந்தா தான் ஜனங்க வருவாங்க. இப்படி பேசினா தான் ஜனங்க வருவாங்க. ஜனங்களுக்கு கொடுத்தா தான் ஜனங்க வருவாங்க. ஜனங்க ஹவுஸ் விசிட்டிங் பண்ணா தான் ஜனங்க வருவாங்க. அற்புதம் செஞ்சாதான் ஜனங்க வருவாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னா தான் ஜனங்க வருவாங்கன்ற காலெல்லாம் மாறி போச்சு. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ஜனங்களும் ஜாதிகளும். ஐயா, ஒரு காலத்துல ட்ராக்ஸை கொண்டு போய் நீ வீதி வீதியா கொடுத்து இயேசு நல்லவர் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்ட. இந்த ஒரு காலம் சீசன் ஒன்று வந்திருக்குது. உன்கிட்ட வந்து நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். கமான், கையை தட்டி. நம்புறவங்க மாத்திரம் நம்புற மாதிரி கையை தட்டி ஒரு ஆமேன சொல்லிடணும். காலம் மாறிடுச்சு. கடைசி காலம். இயேசு வருவாரு 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 வருவாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிற காலம் மாறி இயேசுவை காண்பிக்கிற ஜனங்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். we have to reflect Christ. நான் ஒரு ஜாய் டிவின்னு ஒரு டிவி சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அந்த இன்டர்வியூல கேட்டாங்க, பாஸ்டர் இமானுவேல் மில்டன் ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா யார் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒரு ஊழியக்காரன், நான் இப்படி இருக்கிறேன், அங்கிருந்து வந்திருக்கிறேன், அதெல்லாம் இல்லை. நான் சொன்னேன், ஐ அம் a portrait model of Christ. நான் கிறிஸ்துவின் தத்ரூப சாயல் அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் அப்படியே ஒரு நிமிஷம் கேட்டான். வாட்? வாவ், இது நல்லா இருக்கு என்ன? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போமாக. நிறைய பேத்துக்கு டவுட், இயேசு எப்படி இருப்பார்? ஒரு பையன் தாடி ஃபுல்லா வளர்த்திருந்தான். வளர்த்தி முடியெல்லாம் ஜட மாதிரி விட்டுருந்தான். ஏன்டா அப்படி இருக்க? என்னல இப்படி இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னா அவன் சொல்றான், நான் ஏசப்பா மாதிரி இருக்கேனே. ஏசப்பாவும் முடி நிறைய விட்டுக்கிறார் தானே, தாடி விட்டுக்கிறார் தானே. என் பைபிள் காலேஜில் தாடி எடுக்க சொல்லுமா நான் சொன்னேன். இங்கே பாருங்க, இதை சகோதரர் ஒரு மீது வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் வழிந்து அவனுடைய தாடியில பைபிள்ல போட்டிருக்கு தாடி. ஆரோன் தாடி வச்சிருக்கு. அப்படி சமாளிக்கிறதுக்காக சொல்றது. ஒரு கட்டத்தில் எனக்கும் ஏசப்பா எப்படி தான் இருப்பாரு? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல வர மாதிரி இருப்பாரா, இல்ல கருணாமூர்த்தி படத்துல வர மாதிரி இருப்பாரா, இல்ல அதே மாதிரி நிஜமாலுமே அவர் நிறைய முடி வச்சிருப்பாரா, இல்ல ஷார்ட்டா ஹேர் வெட்டி இருப்பாரா? நம்ம நிறைய பேர் இந்த பைபிள்ல ஒரு அசம்ஷன் படிச்சிருக்கிறோம் பாரு. வெண் வஸ்திரம் தரித்திர முகம், பிரகாசமான முகம், உதடுகள் அப்படி பஞ்சு போலது, அப்படியே தலைமுடி சுருள் சுருளா இருக்கும். கர்லிங் ஹேர் ஏசப்பாக்கு அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோன்னு நிறைய கற்பனைகளை நம்ம பண்றோம் இல்லையா? ஏசப்பா எப்படி இருப்பான்னு யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யாருக்குமே ஆசை இல்லையா? ஏசப்பா எப்படி தான் இருப்பாருன்னு எனக்கு பார்க்கணுங்க. நேரில் ஒரு வாட்டி அவரை பார்த்துடணும். சொல்லுங்க, யாராவது ஆசை? நான்லாம் அழுதுக்கிறேன், ஆண்டவரே உங்களை ஒரு வாட்டியாவது நேரில் பார்த்துடணும், உங்களை ஒரு வாட்டியாவது கட்டி பிடிச்சிடணும், ஆண்டவரே உங்களை ஒரு வார்த்தையாவது பார்த்துடணும். இதே மாடி டெரஸில் நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஆண்டவரே உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், உங்களை அனுபவிக்கணும், உங்களை நான் கட்டி பிடிக்கணும், உங்களை நேரில் ஒரு வாட்டி நான் பார்த்துடணும், ஒரு வாட்டி பார்த்துடணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, வரீங்களா, ரெக்கையை விட்டுட்டு போயிடுறீங்களா வீட்டில்?
எதோ பண்றீங்களா, வரீங்களா, எழுப்புறீங்களா, யூடியூப்ல நோட்ஸ் எடுன்னு சொல்றீங்களா, யாரோ என்னென்னவோ சொல்றாங்களா. ஐ வாண்ட் டு see you. எனக்கு இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும் அப்படி சொல்லி நான் நிறைய நாள் நின்றுருக்கிறேன். ஆனால் வெளிப்பாடுகள் வர 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 வெளிப்பாடுகளை ஆண்டவரோட உறவாடலில் நிறைவில் வெளிப்பாடுகளை பெற்றெடுக்க இயேசு எப்படி இருப்பார்னு பார்க்கணும்னா நேராக வீட்டுக்கு போங்க. அப்போ இயேசு எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாரா? வீட்டுக்கு போய் ஒரு நாளைக்கு அதிகப்படியான நேரத்தை ஒன்றுகிட்ட செலவு பண்ணுவீங்களே உங்கள் கண்ணாடி கிட்ட, அங்கே போய் நின்று கண்ணாடியில் பாரு. இது எப்படி இருக்கோ அப்படிதான் இயேசு இருப்பார். ஆமென். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்க? அவர் சொல்றாரு, அவள் சாயல் படி நான் உன்னை சிருஷ்டிச்சேன்னு சொல்றாரு. அப்போ இயேசு எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருப்பார், எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருப்பார், எஸ்தர் மாதிரி இருப்பார், என்ன மாதிரி இருப்பார், சந்தோஷ் மாதிரி இருப்பார், அன்பு மாதிரி இருப்பார், அலெக்ஸ் பிரதர் மாதிரி இருப்பார். நீங்கள் உங்கள் முகத்தை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இயேசுவை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். அவர் வார்த்தையான கிறிஸ்து. இதுக்கப்புறம் சொல்லுவீங்களா, கலரே போச்சு பாஸ்டர் சொல்லுவீங்களா? எங்கள் பெங்களூர் சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அஸ்வினின்னுட்டு. சரியான கலராக இருக்கும், சேட்டம்மா மாதிரி இருக்கும். அது ப்ரோ என்ன ப்ரோ நான் கருப்பாய் நிற்கிறேன் ப்ரோ அப்படி சொல்லும். நான் சொன்னேன், நீ எல்லாம் கருப்புன்னு சொன்னா என்னோடது என்ன கலர்னு நான் சொல்றது? வெள்ளையாகிற நீயே உன்னை கருப்புன்னு சொன்னா நம்ம கலர்லாம் லிஸ்ட்லயே வராது போலயே. தேங்கிங் காட். ஆமென். அவர் என்னுடைய சாயலில், என்னுடைய ரூபத்தில், அவருடைய ரூபத்தில் என்ன சிருஷ்டித்தபடினால என் மூஞ்சி எப்படி இருக்கோ, மூஞ்சியா அது பூ அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த மனுஷனையும் மூஞ்சியா பாரு, அது ஒரு மூஞ்சியா பாஸ்டர், அந்த மூஞ்சிக்கு இது கேக்குதா பாஸ்டர், அதெல்லாம் சொல்லாதீங்க. அது மாதிரியும் கிறிஸ்து இருப்பா. ஆமென். your own face reflect Christ face. ஆமென். சரி, ஃபேஸ் ஓகே பாஸ்டர், செயல்கள் அது உன் மூலியமா உன்னை கொண்டு கிறிஸ்து வெளிப்படுவார். ஆமென். எனக்கு இந்த நார்மல் கிறிஸ்டியன் லைஃபா சர்ச்சுக்கு வந்து ஒரு 4 பாட்டு பாட்டு சாட்சி கேட்டுட்டு சாட்சியை சொல்லிக்கிட்டு 30 வருஷம் நான் கிறிஸ்டியனா இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நல்லா பேசிக்கிட்டு கண்டினியூஸாக வந்து அதே ஆசீர்வாதம், அதே ஜெபம், ஆண்டவர் கடனை கட்டுவார், வீடு கட்டி கொடுப்பாரு, குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு, பிறந்த குழந்தைய வளர்க்குறக்கு உதவி செய்வார். இன்னும் எவ்வளோ வருஷம் இதவே தான் கேட்க போகிறோம். ஆமென். இதை தானே சார் குழந்தையிலேருந்து கேட்குறீங்க? சின்ன வயசில் யாராவது இயேசு கெட்டவர்னு சொல்லிட்டு இப்போ யாராவது நல்லவர் மாற்றி சொல்கிறோமா? இல்லை. ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் டில் நவ் யூ ஆர் ஹியரிங் காட் இஸ் குட், காட் இஸ் குட், காட் இஸ் குட், காட் இஸ் குட், காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர்ங்கிறது மாத்திரம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அது என்னைக்கு வாழ போகிறோம்? கர்த்தர் நல்லவர்னு எப்படி வாழ்ந்து இன்னொருத்தனுக்கு காமிக்க போகிறோம்? நான் முன்னாடி பண்ண என்ன கையேந்த விடலை, என்ன தலைகுனிய விட நல்லதில் பாருங்க. உங்க கிருபைக்கு உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. என் வாழ்க்கைய அவர் கிருபையை வெளிப்படுத்துது, என் வாழ்க்கை அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. மை லைஃப் ரெஃப்ளெக்ட்ஸ், மை லைஃப் சேஸ் காட் இஸ் குட். ஆமென். ஆமென். ஸோ இவ்வளோ பெரிய விஷயனை நாங்கள் சுமந்து வரும்போது, இந்த வார்த்தைகளை பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சபையை துவங்கணும், இந்த மாதிரி ஒரு ஈவினிங் சர்வீஸ் துவங்கணும்னு நான் சொல்லும்போது மனமுகர்ந்து ஏற்றுக்கொண்டு நாம் சேர்ந்து செய்யலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொன்ன என்னுடைய தகப்பன் தாய் பாஸ்டர் மில்டன், பாஸ்டர் சிசிலி அவர்களுக்காக நல்ல கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். தேங்க்யூ, தேங்க்யூ, வி லவ் யூ. உங்களை நாங்கள் ரொம்ப மனதார நேசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் புளியம்பட்டியில் எனக்கு வேறு இடமெல்லாம் கிடச்சிது சர்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அப்போது ஊழியக்காரங்க, ஏன் நீ எங்கேயோ போய் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே ஸ்டார்ட் பண்ண. சில பேர் நினச்சிப்பாங்க, பாரு பாஸ்டர் பையன் தனியாக சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறான், பாஸ்டர் காலையில் பேசுகிறார், பாஸ்டர் பையன் ஈவினிங் தனி சர்ச். எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரிவினைகளும் இல்லை. நான் பாஸ்டர், அவர் பாஸ்டர்ங்கிறத தாண்டி நான் அப்பா, சரி அவர் அப்பா, நான் புள்ள. ஆமென். ஆமென். எனக்கு என் தகப்பனுக்கும் இருக்கிறான அன்பு உங்கள் யாருக்குனாலும் சொல்லி புரிய வைக்க முடியாதவைகள். ஆமென். எனக்கு என் பெற்றோருக்கு இருக்கிறதான உறவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதவைகள். அது புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ஆழமானது, அதிகமானது. நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் என்னுடைய உறவு என் குடும்பத்தோடு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த சர்வீஸுடைய
மோட்டோஸை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சர்வீஸ் எதற்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்கான மோட்டோஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மோட்டோ அப்படின்னா அந்த நோக்கங்கள். ஆமென். டு கிரியேட் a ட்ரெடிஷ்னல் ஃப்ரீ அட்மாஸ்பியர், ஒரு கலாச்சார விடுதலையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிற சபை. அதுக்கு முதல் 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 பிரேக்கிங் தனி வரிசையில் உட்காருன்னு சொல்லாமல் எல்லாம் மிக்ஸ் ஆகி உட்கார சொன்னது. ஆமென் ஆமென். நீங்கள் உங்கள் கணவனோட உட்காந்து ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படி வந்து உட்காருங்க. உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து ஆராதிக்கணும், உங்கள் மகனோட உட்காந்து ஆராதிக்கணும்னு சொன்னால் அப்படி வந்து உட்காருங்க. நீங்கள் உங்கள் அம்மா கூட போய் உட்காந்து ஆராதிக்கணும், அப்படி உட்காந்து ஆராதனை செய்யுங்க. ஆமென். உங்கள் சீட்ஸை நீங்களே அரேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கோங்க. ஆமென். கலாச்சார ஃப்ரீனா எதில் பாஸ்டர்? இந்த ஈவினிங் சர்வீஸில் வரவங்க, மார்னிங் சர்வீஸ் வந்தாலும் சரி, ஈவினிங் சர்வீஸ் வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு மட்டுமே வரவங்களா இருந்தாலும் சரி, புதுசாக பாஸ்டர் நாங்கள் காலையில் வேறு பக்கம் சர்ச்சுக்கு போகிற காரணத்தினால வாரம் நான் ஈவினிங் இங்கே வரேன் அப்படின்றவங்க மாதிரி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா வாவ். எத்தனை பேர் வாவ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாவ், ஆச்சரியமா, வாவ், வாவ். கேள்விப்பட்டதில்லை? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையாக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? வாவ்டா, ஆமா தானே? ஸோ இதனுடைய நோக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து ஆமேன் போடுற வரைக்கும் ஜனங்க உட்காரவங்கெல்லாம் வா, ஆண்டவரோட வார்த்தை இவ்வளோ பெருசா, அடேங்கப்பா அப்படின்றது மாதிரி தான் வாவ்னு சொல்கிறேன் இங்கிலீஷில். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன், வாவ். அதுக்கான அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்கிறேன்னா, the word on world. ஆமென். வேர்ட்னா ஆண்டவருடைய வார்த்தை, ஆன்னா மேலே, வேர்ல்ட் அப்படின்னா இந்த உலகம், இந்த பூமியின் மேலே, இந்த உலகத்தின் மேலே கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறோம். ஆமென் ஆமென். அப்படின்னா எல்லாவற்றின் மேலும். ஆமென். அப்படின்னா இது எதை குறிக்குதுன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ஃபினான்சியல் ப்ராப்ளம்ஸும் வியாதியையும் போராட்டத்தையும் கோர்ட்டு கேஸையும் நீங்கள் இன்னொருத்தர் துணையை கொண்டு, இன்னொருத்தர் ஹெல்ப்பை கொண்டு அதை செய்ய போகிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செய்து முடிக்க போறீங்க. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தை, இன்னைக்கு காலையில் நான் அதை தான் பிரசங்கம் பண்ணேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அதே மாதிரி யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆதியாகமம் 1:1 ஆதியிலே, யோவான் 1:1 ஆதியிலே. அப்ப இந்த ரெண்டுலயுமே from the beginning God created world with a word. ஆமென். ஆண்டவர் உலகத்தை வார்த்தையினால் உண்டு பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் பாருங்க. லாசரு மரித்து போயிட்டான் சார். ஆண்டவர் இந்த இடத்துல போய் உபவாச ஜெபம் பண்ணாரா? நிறைய பேர் இப்படி தலையாட்டுறீங்களே. ஆண்டவர் அங்க போய் முழங்கால் பண்ணிட்டு அப்படி லாசருவுக்காக நாம் எல்லாரும் மன்றாடி ஜெபிப்போம் சொன்னாரா? இப்பொழுது நம் சகோதரர் லாசரஸ் மரித்து போயிருக்கிறார், அவருக்காக கடந்து வந்து சிஸ்டர் ஒருத்தரா ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஜெபம் கேட்கப்பட்டு டப்புன்னு லாசர் எந்திரிச்சிட்டா, நம்ம குரூப்லாம் கொண்டு போய் இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? லாசர் கிட்ட பரலோகமே என் சொந்த, லாசருக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி பண்ணிருப்போம், வழி அனுப்பிட்டு இருந்திருப்போம். அப்படியே ஆண்டவரே லாசர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், சமாதானத்தை கொண்டு போயிராக, லாசர் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களாக. அதுக்கு அவனை எழுப்புனீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இவ்வளோ வருஷம் நம்ம தொடர்ந்து டெத்துக்கு போறதுக்கெல்லாம், சர்வீஸ்க்கு போறவங்க எல்லாமே அங்க போய் நம்ம எல்லாத்தையும் நானும் முதல் கொண்டு அந்த கொரிந்தியர்ல இருக்கிற வசனத்தை எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லுவோம்? இப்பொழுது அவர்கள் முன்பாக போயிருக்கிறார்கள், பின்பு நாமளும் போவோம். என்ன விதமான வல்லமையான அறிக்கை பாருங்க. எத்தனை பேர் இது சாவுல கேட்டிருக்கீங்க இந்த வார்த்தையை? சிஸ்டர் நம்மளுக்கு முன்பாக கடந்து போயிட்டாங்க, லாசர் நம்மளுக்கு முன்பாக போயிட்டாங்க, நாமளும் ஒரு நாள் போவோம், அங்க அவரை நித்தியமா பார்ப்போம். அதுக்கு அவர் இங்கேயே எழுப்பி நித்தியமா பார்க்கலாமே. பைபிள்ல எந்த இடத்துலையும் எங்கேயுமே அடக்க ஆராதனை என்று ஒரு விஷயத்துக்கு இயேசு போனதே இல்லை. பார்த்துருக்கீங்களா? இயேசு போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்தாருன்னு ஏதாவது ஒரு வசனம் காமிங்க. 1 கிராம் கோல்டு காயின் தரேன் உங்களுக்கு, ஒரு வசனம்.
இயேசு ஒரு ஃபியூனரல் அட்டன் பண்ணி இருக்கிறாரு, போனாரு, அங்க போய் ஜெபம் பண்ணி நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்தாரு. மோசே அடக்கத்துக்கு இயேசு போனாரா? இயேசு போனாரா? அடக்க ஆராதனை நடத்துனாங்களா? அதான் உங்களுக்கு நான் வெளிப்பாடு வருவதாக கிரேஸ் ரிலீஸ் பண்றேன். ஆமென். அம்மா, மரியாள் வயித்துல இயேசு பிறந்தாரா? அதுக்கப்புறம் இயேசு ஊழியம் செஞ்சாரா? ஒரு 33 வருஷம். 33 வருஷத்துல ஏதாவது சாவுக்கு இயேசு அட்டன் பண்ணிட்டு வந்தாரா? செத்தவங்களை எழுப்பாம வந்தாரா? இப்ப நல்லா கவனிங்க. இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததையும் செய்வான், நான் செய்யாத காரியங்களையும் செய்வான். இல்லையா? என்னை காட்டிலும் அதிகமான காரியங்களையும் செய்வான்னு இயேசு சொல்றாரு. அப்போ நான் இயேசு ஒரு 20 பேரை எழுப்பி இருந்தாருன்னா ஒரு 200 பேர் நான் எழுப்பணுமா வேண்டாமா? ஆமென், ஆமென். பாஸ்டர், நீங்க என்ன 200 செத்தவங்க எழுப்புறதை பத்தி பேசுறீங்க? காலைல தூங்குற என் பிள்ளைய ஸ்கூலுக்கு எழுப்புறக்கே என்னால முடியல. ஆமேன்ற தாய்மார் மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுவாங்க. தூங்குறவங்களை எழுப்ப முடியல. யாரையும் எதுவுமே நம்மளால பண்ண முடியல. ஏன்? ஃபர்ஸ்ட் நம்ம நம்பல கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆமென். ஒரு கட்டத்தில் எல்லாம் தீர்க்கதரிசனம் come on prophesy over me, come on நாங்க அது நடக்கும்னு அப்பவே நம்பினாங்க. தீர்க்கதரிசனம்லாம் பயங்கர ஃபெமிலியர். நம்ம எத்தனை தீர்க்கதரிசியை பார்த்துருப்போம், நம்ம எத்தனை பேருக்கு நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்போம். ஆனால் வார்த்தை இல்லாமல் வார்த்தையின் வெளிப்பாடை ஒருத்தன் புரிந்து கொள்ளாமல் 2000 பேர் 2000 தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதோட ஆக்டிவேஷன் பவர் கம்மியாக தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, சந்தோஷம் பார்த்து சொன்னாரு, நீங்க வீடுகளை வாடகைக்கு விடுவீங்க அப்படின்னு சொன்னார். இவங்க ஒரு வீட்டுக்கு போக்கியத்துக்கு போனாங்க. ஆமென். ப்ராஃபஸி நிறைவேறிச்சுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க சொந்த வீடு வாங்கி ஒரு 4-5 வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கணும். இவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீடு பெருசாக இருந்திருக்குது. அதில் பாதியை இன்னொரு விசுவாசிக்கு வாடகை விட்டுட்டாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு பாஸ்டர்னாங்க. நானும் அப்படிங்களா, சந்தோஷங்க, ரைட். அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா இது அந்த தீர்க்க தரிசனம் இல்லையே. இப்போ அந்த தீர்க்க தரிசனம் ஏன் கேன்சல் ஆயிடுச்சு? இப்போ அந்த தீர்க்க தரிசனம் ஏன் முடிஞ்சிருச்சு? இப்போ எந்த வீடு வாடகை விட்டுருக்கீங்க? கேள்வி கரெக்டு தானே? தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னா அது எங்கிட்ட நிரந்தரமா தங்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மைசரை திரும்ப, அதனோட அவர் வேதனையை கூட்டார். இப்போ எங்க அந்த வீடு இல்ல. சோ தீர்க்க தரிசனங்கள், இன்னைக்கு காலையில நான் ஒரு டாபிக் பேசினேன், ட்ரை போன்ஸ் பத்தி, உலர்ந்த எலும்புகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி போய் பேசும்போது, தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது உலர்ந்த எலும்புகள் ஒன்றுபட்டுச்சு, சதையாச்சு, அது உயிரா மாறிச்சுன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணினேன். கரெக்டா? அப்ப தீர்க்க தரிசனம் உலர்ந்து போயிருக்கிற உன் விசுவாசத்தையும், உலர்ந்து போயிருக்கிற உன் நம்பிக்கையும், உலர்ந்து போயிருக்கிற உன்னுடைய ஆத்மாவையும் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஆமென் அப்படின்னு நீ உயிர் பெறப்பார். அவ்வளவுதான். ஆனா சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னா அதுக்கு உனக்கு வெறும் தீர்க்க தரிசனம் பத்தாது, வேர்ட் ஆஃப் காட்ங்கிறது உனக்கு வேணும். ஆமென். You need the word of God to establish all your prophecies. Not only your prophecy can do all the miracles. ஒருவேளை சொன்ன ப்ராஃபஸியில் 1-2 அப்படியே நடந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். அது ஒன்று என்கரேஜ் பண்றதுக்கு, மறுபடியும் எந்திரிச்சு நீ ஆவியில நடக்க வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். நம்மலாம் பயங்கரமா தீர்க்க தரிசனம் சொன்னோம் ஒரு காலத்துல. மினிஸ்ட்ரி பேரே இம்மானுவேல் ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி தான். ஞாபகம் இருக்கா? IPM ஆரம்பிக்கும் போது இம்மானுவேல் தீர்க்க தரிசன ஊழியங்கள் தான் நான் ஆரம்பே வச்சேன் 17 வயசுல. அவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் என் மனைவிக்கு தெரியும். ரொம்ப அக்யூரேட்டா. சூலூர்ல ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம், எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு. பாஸ்டர் நடுங்கிட்டாரு, ஆடிட்டாங்க, அந்த சர்ச்சே ஆடிடுச்சு. சர்ச் எத்தனை மணிக்கு முடிச்சோம்? 8 மணிக்கு ஆரம்பிச்ச சர்வீஸ், சாயங்காலம் 3 மணிக்கு முடிச்சோம் சர்வீஸை. தெம்புல விட்டுருங்க அப்படின்ட்டு தான் நான் வந்தேன். வந்துட்டு வாங்க பாஸ்டர்னு ஒரு ஃபேமிலி கூட்டிட்டு போய் ரெஸ்டாரண்ட் நல்லா சாப்பிட வச்சு மறுபடியும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாங்க. மறுபடியும் 5 மணி வரைக்கும் போ புரிஞ்சுட்டாங்க. அப்போ இவ்வளோ தீர்க்க தரிசனம் நம்ம சொல்றோம் தானே. நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைய பேருக்கு நிறைவேறிச்சு. ஏன்டா எனக்கு நிறைவேறலன்னு யோசிக்கணும் தானே. நான் கார் வாங்குவேன்னு சொன்னேன், இந்த கலர் காருன்னு சொன்னேன், அவங்க வாங்கிட்டாங்க, அதே கலர் வாங்கிட்டாங்க. நன்றி பாஸ்டர், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்க. ஆனா எனக்கு 15 பேர் 15 விதமான கார் ப்ராஃபஸி பண்ணாங்க.
வரவே இல்லை. prophecy to uplift you, உன்னை எழுப்புவதற்காகவே ஒழிய வார்த்தை செயல்படுத்தும். ஆமென், ஆமென். உங்ககிட்ட நிறைய தீர்க்க தரிசனம் வரம் இருக்கீங்க. நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க. ரீனா சிஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, சந்தோஷ் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. வேற யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றீங்களா? கை எடுத்து காமி. சிஸ்டர் ப்ராஃபஸி சொல்லுவீங்க தானே? நீங்க தான் சொல்றீங்க தானே? தீர்க்க தரிசனம் வருது தானே? சில காரியங்கள் வெளிப்பாடு வருது தானே? பாப்பு சிஸ்டர் வெளிப்பாடு வரும், பரிமளா சிஸ்டர் கனவா வருது. என்னைக்கு பரிமளா சிஸ்டருக்கு இந்த கனவு வந்து ஆரம்பிச்சதோ அதே மாதிரி நடக்கும். அதுதான் ஆச்சரியம். நான் ஒருவேளை நடந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நான் பார்த்தேன் இவங்க சொல்றாங்களோ அப்படின்னு சில நேரம் நினைச்சுக்கிறேன். ஆனா இவங்க முன்னாடியே சொல்லிருவாங்க, 4 நாள் கழிச்சு அதே நடக்கும். பின்னாடி ஜோம் பண்ணிக்கலாம், ஆண்டவரே இந்த கனவு நடந்துடும், ஆண்டவரே ஜோம் பண்ணிக்கலாம். என் மனைவியும் கனவு காணுவாங்க, அப்படியே நடக்கும். நான் எங்காவது ஏதாவது போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ண வேண்ட மாட்டிக்குவேன், என்ன பண்ணாலும் மாட்டிக்குவேன். இப்போ எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சுப்பா, நான் சோழி முடிஞ்சு அவ்வளோதான். எங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம். ஒரு ஊழியக்காரனா ஒருத்தர் இருந்தாலே கண்டிப்பா அவனுக்குள்ள வரங்கள் ஆப்ரேட் செய்யும். இந்த வரங்கள் எங்கேயோ மேல இருந்து வந்து ஜூம் அப்படின்னு உள்ளுக்குள்ள வர்றது கிடையாது. அதோட தான் உன்னை ஆண்டவர் ஞானஸ்தானத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். ஆமென். கனிகளோடும் வரங்களோடு தான் ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வர. டிஃபால்ட்டா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபோன் நான் வாங்கிட்டு ஐ காட் an iPhone. இந்த ஐஃபோன்ல கேமரா எங்க போய் வாங்குறது நான் கேட்பேனா? மாட்டேன். ஏன்? போனோடையே வந்துருது. கரெக்டா? அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய வரங்கள் உன்னோடையே வந்திருக்கிறது. ஆமென். இட்ஸ் கமிங் வித் யூ. வரங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு 3 நாள் உபவாச மீட்டிங் நடத்துறாங்க. 9 வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? 9 வரம் இருக்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு. 9 வரம். 9ஆ சாமி? 9 வரம். ஆனா ஒரு கனி கூட இருக்காது. ஆமென். பாருங்க, கனி இருக்கான. என்ன கனியை கேட்குறீங்க? அவை தந்த நெல்லி கனியை கேட்குறீங்களா? எந்த கனியை கேட்குறீங்க? சமுத்திர கனியை கேட்குறீங்களா? இதய கனியை கேட்குறீங்க? எந்த கனியை கேட்குறீங்க? எப்பா ஆவியின் கனின்னு ஒரு 9 கொடுத்தாங்களப்பா, அது எங்கப்பா? ஆவியின் கனி அதுவும் இருக்குது. என்னை பார்த்தா தெரியலையா? சி 9 ஆவியின் கனிகளும் 9 ஆவியின் வரங்களும் 5 வகையான ஊழியங்கள். 5 வகையான ஊழியங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். 5-fold மினிஸ்ட்ரிஸ். தீர்க்க தரிசன ஊழியம், போதக ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், அப்போஸ்தல போதகர் ஊழியம், சபை ஊழியம், ஃபாஸ்டிங் பிரேயர் ஊழியம், யூத் மீட்டிங் ஊழியம், சொல்லு. அப்போஸ்தல ஊழியம். 5-fold ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். இது 5மே இயேசு கிட்ட ஆப்ரேட் ஆச்சு. ஆமென். இந்த 5 வகையான ஊழியத்தை இயேசு செய்த. சுவிசேஷம் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாரு, சமரியா ஸ்திரீ கிட்ட போதகம் பண்ணாரு மலையில உட்கார்ந்து. ஆமென். அப்போஸ்தலரா இருந்தாரு, சீசர்களை உருவாக்கி அவங்கள ஊழிய சபைகளை ஸ்தாபிச்சாரு. 5 வகையான ஊழியம் யாருக்குள்ள இருக்குது? இயேசுக்குள்ள இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க, என் கூட நல்லா கவனிங்க, புரியுற மாதிரி கவனிங்க. தூக்கம் வருதா? ஏதாவது பாட்டு பண்ணுமா? ஒரு மாதிரி ஜோக் ஏதாவது சொல்லுமா? கொஞ்சம் ஏதாவது பண்ணுமா? வேணாம் இல்லை, கவனிங்க. 5 வகையான ஊழியங்கள் யாருக்குள்ள வேலை செஞ்சது? ஏசப்பாக்குள்ள வேலை செஞ்சது. 9 வரங்கள் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆண்டவருக்குள்ள. 9 கனிகளும் யாருக்குள்ள வேலை செஞ்சது? நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், விசுவாசம், சாந்தம், நற்குணம், இதெல்லாம் யாருக்குள்ள வேலை செஞ்சது? ஏசப்பாக்குள்ள வேலை செஞ்சது. சிம்பிள். ஆண்டவரே ஆவியின் கனியை தாங்கப்பா. நானும் கேம்ப் நடத்தியிருக்கிறேன் இதே சர்ச்சில். வரங்களை பெற்றுக்கொள்ளு, கனியை பெற்றுக்கொள்ளு. அந்த டைம் தான் அன்பு உருண்டு உருண்டு விழுந்து மயக்கம் போட்டு, நான் எங்க இருக்கேன், யாரு இது, எங்க பரலோகமா சந்திரமண்டலமானலாம் கேட்டு. சரி, கம்மிங் டு த பாயிண்ட். இவைகளுக்காக நம்ம நிறைய பிரயாசப்பட்டிருக்கோம் இல்லையா? வரங்கள் உள்ள ஊழியக்காரனா நான் இருக்கணும். ஆண்டவரே எப்படியாவது நானும் தீர்க்க தரிசனம் சொன்னோம். யார் 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 அந்த பியூலா? பியூலா உன்னை கூப்பிட்டாங்க தானே எங்க சர்ச்சில் பேர் சொல்லி. நீ வெளியே நிற்கும் போதே உன்னை பியூலான்னு யாரோ சத்தமா கூப்பிட்டாங்க. அத்தியமர் தண்டையில் இயேசு இப்படி திரும்பி பார்த்த மாதிரி வந்த தீர்க்கதரிசியும் திரும்பி பார்த்து நீ தான் பியூலாவான்னு பார்த்து வச்சுக்கிட்டேன். யார் அந்த பியூலா? கமான். உனக்கு ஐயோ ஐயோ என் பேரை சொல்லிட்டாங்க, பியூலான்னு என் பேரை சொல்லிட்டாங்க. அடேங்கப்பா. வார்த்தை இல்லாத தீர்க்க தரிசனம் உன்னை சந்தோஷப்படுத்தி பலப்படுத்தி ஆவியை உற்சாகப்படுத்துவே தவிர பலிகாது. எங்களுக்கு சொன்னாங்க 2500 விசுவாசிகள், 12,000 விசுவாசிகள், 1500 விசுவாசிகள். அப்ப நான் அந்த தீர்க்க தரிசனம் பொய்ன்னு சொல்லலாம் தானே?
அது ஏதோ என்னை அந்த நேரத்தில் ஆவியில் உற்சாகப்படுத்தி, ஓகே 1500 விசுவாசி, அதுக்கப்புறம் என் பார்வை 1500க்கு போகும், அதுக்கேற்ற மாதிரி நான் விசுவாசிப்பேன், அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையை கற்றுப்பேன், வார்த்தைக்குள்ளே நடப்பேன், வார்த்தையை விசுவாசிப்பேன், வார்த்தையாக கிறிஸ்துவை கொண்டு இதை நான் டேப் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் 1500. எனக்கு ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு வெள்ளை கலரில் ஹோண்டால WRV கார் வருது. நான் ஒரு கட்டத்தில் கியூரியஸாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ்க்கு முன்னத்த நாள் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் நாளைக்கு கிறிஸ்மஸ் பாஸ்டர், 12 மணிக்குள்ள கார் வந்துருமா? ஐயா, அவர் எனக்கு சொன்ன ப்ராஃபஸி நான் குறை சொல்லலை, தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லலை. தீர்க்கதரிசி நான் தோய்ந்து போய் இருக்கும்போது, எனக்கு ஒரு பைக்கு கூட இல்லாத நிலைமையில உனக்கு ஒரு கார் அதிசயமா வீட்டுக்கு வந்து நிற்கும்னு சொல்றான் அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை ஆவியை பலப்படுத்தி என்னை எந்திரிக்க வச்சு கிறிஸ்துவோடு என்னை கனெக்ட் பண்ணிச்சுன்னா, கிறிஸ்மஸ் இல்லை 1 டிசம்பர் 1ஆம் தேதி கூட என் வீட்டில் வந்து நின்றுருக்கும். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது இந்த வெளிப்பாடு? ஆமென். நிறைய தீர்க்க தரிசனம் எங்கள் மேலே கேட்டோம், பாஸ்டர் ஏன் பலிக்கவே இல்லை? எல்லாமே பலிக்கும், எல்லாம் தீர்க்க தரிசனமும் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். வார்த்தை. ஓகே, 9 ஆவின் வரங்கள் யார் மேலே இருந்துச்சு? சீக்கிரம் சொல்லுங்க. 9 ஆவின் கனிகள், 5 வகையான ஊழியம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆசீர்வாத லிஸ்ட் ஒன்று வருது. ஆமென். என்னன்னா, எல்லா துறைத்தனத்திற்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா கர்த்தத்துவங்களுக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமங்களுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, வானத்தில் பூமியில் எல்லா நாமத்துக்கும் மேலே அவரை உயர்த்தி, உன்னதத்தில் அவருடைய வலது பரிசத்தில் உட்கார வச்சு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துன்றதுக்குள்ள எத்தனை இருக்கு பார்? 9 வரம், 9 கனி, 5 வகையான ஊழியம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள். பழைய ஏற்பாட்டில் நீங்க கேள்விப்பட்ட மொத்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளாக அடக்கி இந்த இயேசுவை உனக்குள்ளா வச்சார். சிம்பிள், முடிஞ்சு. ஆமென், ஆமென். இது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? சிம்பிளா முடிச்சாரு பாரு. இந்த கிறிஸ்துவை யாரெல்லாம் கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் கொண்டிருக்கிறீங்க. நான் கிறிஸ்துவை கொண்டிருக்கிறேன்னு விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் 9 வரங்களும், 9 கனிகளும், 5 வகையான ஊழியமும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும், சகல வாக்குத்தத்தங்களும் உங்களுக்குள்ளாக டிஃபால்ட்டாக வைத்திருக்கிறீங்க. கமான், ஐயோ இதெல்லாம் வேற மாதிரி. எனக்கே ஒரு மாதிரி ஃபுல் அரிக்குது. ஆமென். எப்படி இந்த மொபைல் ஃபோனோட இன்பில்ட்டா சார்ஜர் வருது, ஜாக் வருது, கேமரா வருது, ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் வருது, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் வருது, எல்லாம் மொத்தமாக வச்சு செல்ஃபோனுங்கிற ஒரே பேரில் இது வீடியோன்னு சொல்லுவீங்களா? சார்ஜர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவீங்களா? ஃபோனு ஒரே வார்த்தையில் முடிஞ்சுது. அது மாதிரி கிரைஸ்ட், கிறிஸ்து. கமான் கமான் கமான், நல்லா கையத்த. ஆமென். உங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் நான்லாம் செத்துருக்கணும்னா எப்போவோ செத்துருக்கணும். இன்னைக்கு ஆண்டவரோட தயவுல தான் நான் இன்னைக்கு உயிரோட வாழ்றவங்கிற கையை உயர்த்தி காமிங்கப்பா. எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வாழ்க்கையை முடிச்சிடலாமா, எங்காவது கண் காணாம போயிடலாமா, நம்மளுக்கு யாருமே வேண்டாம், யாருமே நம்மளுக்கு இல்லை. சூழ்நிலைகள் மோசமா நம்மளுக்கும் வந்துச்சு தானே, இருந்துச்சு தானே. ஒரு முறையில் தூத்துக்குடியில் ஊழியத்துக்கு, நாங்கள் ரொம்ப தூத்துக்குடி ஊழியத்துக்கு போவோம். தூத்துக்குடியில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய வீடு இப்போ அங்கே தூத்துக்குடி மாற்றிட்டாங்க. தூத்துக்குடியில் நிறைய பிஸ்னஸ் உண்டு. தூத்துக்குடி நம்மளுக்கு இப்போ 2வது வீடு மாதிரி ஆகிப்போச்சு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதெல்லாமே நாங்கள் புழங்குகிற ஏரியாவாக மாறிடுச்சு. இப்போ நான் இங்கே வரல அப்படின்னா தூத்துக்குடி தான் குடி போயிருந்துருக்கணும். ஆமென். ஆண்டவர் உங்களுக்காக என்னை கொண்டு வந்திருக்கிறார், இல்லை எனக்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இல்லை, அவருடைய வார்த்தையை நான் ருசிச்சதை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது, வார்த்தை என்னை திடப்படுத்துகிறது. ஆமென். கிறிஸ்துவின் வார்த்தை. பாஸ்டர் எனக்கு மெசேஜ்னா இப்படி இருக்கணும், மெசேஜ்னா அப்படி இருக்கணும், நீ தீர்மானிக்காது. இதுவரைக்கும் நீ கேட்ட மெசேஜோ, நீ கேட்ட இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த எந்த சபையிலும் இல்லாதது தான் நான் தரப்போகிறேன். ஆமென். எல்லாரும் கொடுக்கறதுக்கு நான் இங்கே இல்லை சார். இப்படி தான் பேசணும், ஃபஸ்ட்டு 3 பாட்டு பாடணும், அப்புறம் வருஷம் இப்போ போகணும், ஸ்லோ சாங் பாடணும், ஸ்பீடு சாங் பண்ணணும். நான் அந்த ஆள் கிடையாது.
நான் ஆண்டவரை எப்படி ஆராதிக்க ஆவியில ஏவப்படுறனோ அப்படி ஆராதிப்பேன். சில நேரங்கள் ஆண்டவர் தம்பி 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் ஆராதனையே நடத்துறானா, நான் ஆராதனை நடத்தி முடிப்பேன். ஆமென். இந்த 2 வருஷம் நான் வளர்ந்த சபை சாயங்காலம் 6 மணிக்கு சபை ஆரம்பிப்பாங்க, 9 மணிக்குள்ள முடிக்கணும். ஆனால் பாஸ்டர் 9 தாண்டும், 10 ஆகும். அந்த வெளிப்பாடுகள் அருவி மாதிரி கொட்டிக்கினே இருக்கும். 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். அடுத்த நாள் காலையில் 6 மணி ஆகும். சின்ன சின்ன குழந்தைங்களாம் தூங்குவாங்க. ஆனால் ஒருத்தன் கூட எந்திரிச்சு நான் வீட்டுக்கு போகிறேன், இவ்வளோ நேரம் என்னால் உட்கார முடியாது, என்னால் முடியாது. இந்த வார்த்தையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை அன்பு காட்ட ஆரம்பிச்சு, இந்த வார்த்தை மேலே வசனம் சொல்லுது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாருனாலும் அப்படி இருக்கு.